வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பயங்கரமாக இணையதளத்தில் பற்றிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயனுக்கு 100 கோடி சம்பளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் நான் அடித்து சொல்லுவேன், ஒரு 3 படம் தள்ளி ஒரு 4வது 5வது படம் வரும்போது டெஃபினட்டாக இவர் 100 crore வாங்கிடுவார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். பட் அது எப்படி, அதற்கான சாத்தியக்கூறுகள், அதற்கான வழிமுறைகள் அவர் எடுத்துக்கிட்டாலும் இதற்கான 100 கோடி வாங்கிடுவாரப்பா அது எப்படி அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு ஒரு கேள்விகள் வச்சாலும் கண்டிப்பாக ட்ரேட் அனலிஸ்ட்டு எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அமரன் வந்து இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்தனால 350 கோடி சம்பாதிச்சனால சிவகார்த்திகேயனுடைய லீஸ்டாகவே வந்து ஒரு 100 கோடி 150 கோடி படத்தோடைய லாபம், அவருடைய ப்ரீ பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது 200 கோடி வரணும். ஸோ ஒரு 350 கோடினா ஒரு 150 ஒரு 200 கோடி அவருடைய எல்லா படங்களும் பிஸ்னஸ் வரும்போது ஸோ கண்டிப்பாக ஒரு 60-70 கோடி இவருடைய சம்பளமாக வரும். நாளைக்கு வந்து ஒரு 300 கோடி படமாக இது வந்து மாறும்போது அவருடைய சம்பளமே 100 கோடி கட்டாயம் வந்து வாங்குவார், தயாரிப்பாளர்களும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, அது எப்படின்னு பார்க்கும்போது இப்போ தேட்டரிக்கல்ல ஒரு பிஸ்னஸ் வருது, நான் தேட்டரிக்கல்ல ஒரு பிஸ்னஸ் வரும். கிட்டத்தட்ட ஒரு 200-250 கோடி போட்டு படம் எடுக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு 300-400 கோடி வந்து படம் நல்லா இருந்தால் மட்டும் அந்த லாபத்தை அடைய முடியும். ஸோ அது ஒன்று இருக்குது. இப்போது உங்களுக்கு தெரியும், இப்போ இவருக்கு வந்து எப்படி ஒரு 100 கோடி சாத்தியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய அடுத்தடுத்த படங்கள் தான். மதராசியாக இருக்கட்டும், அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பராசக்தி. இந்த 2 படத்தை அவர் முடித்து 3வது வெங்கட் பிரபு படத்தில் வந்து அவர் நடிக்கிறாருன்னு வந்து அண்மையில் வந்து வெங்கட் பிரபு சொல்லியிருந்தார். ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு என்னன்னா, சப்போஸ் இந்த படத்தில் வந்து அவர் நடித்தார்னா, வெங்கட் பிரபு படத்தை முடிக்கும் போது டெஃபினட்டாக இவர் ஒரு 100 கோடிக்கான ஒரு ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய ஆட்களாக இன்னொரு நிறுவனத்துக்கு கமிட் ஆவார் அப்படிங்கிறது உண்மை. இல்லை, இது என்னென்னா எல்லாமே ஃபாஸ்ட் பிஸ்னஸாக வந்து நடக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயனுக்கு இவ்வளோ ஒரு மவுஸ் இருக்கும்போது அவர் முடிஞ்ச வரைக்கும் இப்போவே வந்து எல்லாமே எடுத்துக்கிறாரு. இவரை பற்றி பல விமர்சனங்கள் இருக்குது. பட் நான் அதையெல்லாம் நான் இங்கே சொல்ல வரல. ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு சிவகார்த்திகேயனுக்கு ரஜினி அவர்களை போல ஒரு மார்க்கெட் இப்போ ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா உண்மை. அது என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, டயர் 1 ஹீரோஸோடைய படங்கள், அதாவது இப்போ கூலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் ஒரு படத்தில் நடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சில காலங்களில் மட்டுமே நம்ம சொல்லக்கூடிய, இப்போது விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே லீடராக அவர் போயிட்டார். இப்போ தலை வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஏகே, அவர் வந்து தன்னுடைய லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஜேர்னி அப்படி இப்படி போயிட்டு ஒரு படம் ஃபேன்ஸுக்காக பண்ணிவிட்டு அவருடைய மாடர்ன் ஸ்டைலில் அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ அந்த டயர் 1 ஸ்டாண்டர்டாக ஒரு 3 பேர் 4 பேர் வந்து நிற்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்குது. ஒரு சில காலங்கள் தான், உடனே சொல்ல வரல. ஸோ அப்படி வரும்போது பார்க்கும்போது எஸ்கே வந்து ஈஸியாக அந்த ஜோனுக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னு நான் சொல்ல வரேன். டயர் 1 எனக்கு புரியுது, நிறைய பேர் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க. பட் இன்னைக்கு யாருக்கு மார்க்கெட் இருக்கோ அதுக்கு தானே தயாரிப்பாளரே முன் வந்து நான் இவ்வளோ கொடுக்குறேன் நடின்னு தானே சொல்கிறாங்க. அதனால தான் உதயநிதி வந்து மார்க்கெட்டை தெரிஞ்சு தான் எஸ்கேவை வந்து அடுத்தடுத்த படங்களில் இவரை வந்து என்ன சொல்கிறது, டான் பிக்சர்ஸை உள்ளடக்கி ஒவ்வொரு வேலையாக வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நான் ரியாலிட்டியை சொல்கிறேங்க, அவ்வளோதாங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதற்கான விளக்கமும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். மேலும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல், சினிமா மற்றும் விளாக்ஸ் இது போன்ற எல்லா வீடியோஸும் ஒவ்வொன்றா வந்து ரெகுலர் அப்படிங்கிறத விட ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வரும். பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.